டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு பிடிக்காது, நான் அவாய்ட் பண்றேன். ஆனா அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன மேம் பண்றது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ண முடியாம தவிக்கிற எல்லா பசங்களுக்கும் இந்த செஷன் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. பிகாஸ் ஃபோன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. பட் இதே ஃபோனில் ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் மாற்றுறதுனாலையோ இல்லை ஒரு சில ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனாலையோ கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனையே நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கான நிறைய வீடியோஸ், நிறைய செஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஃபோனை எப்படி மேம் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில செட்டிங்ஸை நீங்க மாத்துறதுனாலேயே கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு பார்க்கலாம் பசங்களா. ஸோ மெயினா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க செட்டிங்ஸ்ல போய் நோட்டிபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பாப் அப் ஆகிட்டே இருக்கும் போது அது என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சரி, அதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு போனோம்னா அங்கே நம்ம வந்து ஃபர்தரா வேற ஏதாவது விஷயம் பார்த்து அப்படியே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க நோட்டிபிகேஷனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னே தெரியாதப்போ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ஃபோக்கஸ் ஃபார் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தட் யூ ஆர் ஸ்டடி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஆப்ஸ் இருக்கு நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுல முதல் ஆப் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இது வந்து ஜாலியாக இருக்கும். இது வந்து ஒரு கேம் மாதிரியான ஒரு ஆப். பட் கவலைப்படாதீங்க, நான் கேம் விளையாடுறதுக்குலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு டைமர் செட் பண்ணிவிட்டு 20 minutes 30 minutes 1 hour அந்த மாதிரி டைமர் செட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த ஆப்ல வந்து ஒரு மரத்தை நடணும். ஸோ சப்போஸ் நீங்க அந்த மரத்தை நட்டுட்டு அந்த ஆப்பை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மரம் செத்துரும். ஸோ அந்த மரம் வளர்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க அந்த டைமருக்கான டைம் வந்து நீங்க அந்த போன்ல வேற எந்த ஆப்பையுமே பார்க்க கூடாது. அப்ப நமக்கு ஓகே தானே. இப்ப நீங்க வந்து ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வந்து ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதி பார்க்க போறேன், இல்லாட்டி ஒரு 1 hour நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த டைமருக்கு நீங்க அந்த ஆப்லயே ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் உங்க வேலையில முடிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மரம் வந்து சூப்பரா வளர்ந்துருக்கும். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, அந்த மரம் வளர்ந்துருது தான் உங்களுக்கு குட்டியா வந்து வர்ச்சுவலா காயின்ஸ் கொடுப்பாங்க, 5 coins 10 coins அந்த மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வர்ச்சுவல் காயின்ஸே வந்து நீங்க ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா மேபி 3000 coins 4000 coins எடுத்துட்டு போனீங்கன்னா நிஜமாவே நீங்க என்வாயர்மெண்ட்டுக்கு ஒரு மரம் நடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால இது வந்து நீங்க மரம் நடுறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கேமா அதை நினைச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, OneSec அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த OneSec ஆப்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போய் இன்ஸ்டாகிராம் இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவை வந்து நீங்க இந்த ஆப்போட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஆப் திறக்கும் போதெல்லாம் அது என்ன பண்ணும், பிரீத், இப்போ நிஜமாவே இந்த ஆப்புக்கு உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும். அப்போ அது கேட்கும் போது என்ன பண்ணலாம், நம்ம ஓகே நம்ம தேவையில்லாம இந்த ஆப்புக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து க்ளோஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு டைம் கொடுக்கும், மேபி 15 seconds 12 seconds அந்த மாதிரி டைம் கொடுக்கும். அண்ட் அந்த டைம்ல நீங்க வந்து சரி ஓகே எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்லயும் நீங்க வந்து திருப்பி அதை வந்து அடிக்டிவா அந்த ஆப் ஓபன் பண்ணாம இருக்கிறதுக்கு இட் இஸ் a very very good application to use. மூணாவது அப்ளிகேஷன் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னா, there is this app called Notion or Google Calendar கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, நீங்க உங்களோட டெய்லி ரூட்டீன்ஸா இருக்கலாம், உங்களோட ப்ராக்டிஸா இருக்கலாம், இல்லை நீங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன படிக்கணுங்கிறது ஒரு செக்லிஸ்டா டெவலப் பண்ணி ஆர்கனைஸ்டா எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனா அது உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ there is this app called Toggle Tracker. ஸோ இந்த டாகல் அப்படிங்கிற ஆப் வந்து என்ன பண்ணுவோம்னா டைம் மேனேஜ்மெண்ட்கான ஒரு முக்கியமான ஆப் இது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நமக்கு வந்து டெய்லி ருட்டீன்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம் அண்ட் எவ்வளோ நேரம் நம்ம எதுல செலவழிக்கிறோம். எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா என்னடா இது நமக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு டைமே கிடைக்கலையே, நமக்கு பயாலஜி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைமே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம இந்த டாகல் ட்ராக்கரை யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணோம்னா, நீங்க உள்ள போய் சரி நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க போய் சாப்பிட்டு வரதுக்குள்ள அது வந்து மெஷர் பண்ணி வைக்கும் நீங்க எவ்வளவு நேரமா சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் ஃபிசிக்ஸ் படிக்க போறேன், நீங்க டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு நேரம் படிச்சிருக்கோங்க பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் டே யூ கேன் மானிட்டர் யுவர் செல்ஃப் அண்ட் see நம்ம எந்த இடத்துல இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லை எவ்வளோ நேரத்தை நம்ம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பக்காவா மேனேஜ் பண்ணிக்கலாம் பசங்களா.
இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இஸ் ஃபார் யூ டு ஃபோக்கஸ் பெட்டர் அண்ட் கான்சென்ட்ரேட் பெட்டர். அண்ட் நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க ஃபார் தேவையில்லாத ஆப்ஸ். ஸோ தட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலனாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை சார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நார்மல் ஆப்ஸ்லேயே வந்து ஆப் லாக்ஸ் அல்லது ஆப்க்கு வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க இல்லை யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்னா 20 மினிட்ஸ். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா அதுவே உங்களுக்கு காமிக்கும் டைம் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செக்காக இருக்கும். ஓகே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா 2 மணி நேரம் பார்த்தாலும் நமக்கு வந்து டைம் போனதே தெரியாமல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸை டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா. பட் மை பர்சனல் சஜஷன் இஸ் தேவையில்லாத கேம்ஸோ அல்லது இந்த OTT ஆப்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, இது உங்களுக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணாவே உங்கள் ஃபோன்லேருந்து உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கம்மியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் பசங்களா. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறக்காம டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ஃபர்தர் ப்ரிப்பரேஷனுக்கு டெஃபினட்டாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.